உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம 8ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டானாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொண்டு வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாரியா நாட்டாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ளதான் வந்தார். அந்த ஸ்திரீ அவங்களுக்குன்னு அந்த காலத்தெல்லாம் சமாரியா ஸ்திரீகளை ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாய் அந்த தேசத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு ஊராய் வைப்பாங்க. இப்ப எப்படி ஒரு ஊரு இது எங்க ஊருப்பா, இது ஸ்லம் ஏரியா, இது வேற ஆளுங்க இருக்கிற இடம், இப்படி ஜனங்களே என்ன செய்யறாங்கன்னா ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ன்னு அப்படி பிடிச்சிக்குவாங்கல்ல. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இது தாழ்த்தப்பட்ட ஜனங்க, இந்த ஜனங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்கன்னா ஒதுக்கப்பட்ட இடமா. இந்த சமாரியா ஸ்திரீ சமாரியா தேசத்துல இருந்த ஒரு ஸ்திரீ அந்த பொது கிணறுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுலதான் என்ன செய்வாங்களா, அவங்க தண்ணீர் முள்ள வருவாங்க. இப்போ இயேசு இதை அறிஞ்சு என்ன செய்யறாரு, அவளுக்காக முன்னமே அந்த ஜனத்தாண்ட உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப யூதர்கள் சமாரியா நாட்டுக்குள்ள வர மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ற தண்ணீரை தொட மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, அவங்களுக்குன்னு ஒண்ணு கட்டி கொடுத்துறாங்கல்ல, அதனால இந்த யூதர்கள் அதெல்லாம் கலந்து கொள்ள மாட்டாங்க. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து யூதர். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அந்த பெண்ணுக்காக ஒரு நபருக்காக அவர் என்ன செய்யறாரு, அந்த தண்ணீர் ஜனத்தாண்ட இருக்கிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, தாகத்துக்கு தண்ணி தான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் தள்ளாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். சொல்லலாம், நீங்க யூதனா இருக்கும் போது என்கிட்ட தண்ணி கேட்குறீங்களே, இது யாருமா பார்த்தா என்ன நினைப்பாங்க, நீங்க எங்ககிட்ட வாங்கி குடிக்கலாமா அப்படின்னு என்ன செய்யலாம், அவன் பயப்படுறாங்க. என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு பயப்படும் போது அது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 10வது வசனத்தை நம்ம படிக்கலாம். இயேசு அவளுக்கு நீ தேவனுடைய ஈவை தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து இப்போ சொல்றாரு, நீ நான் யார் என்று நீ நினைக்கல. அப்படி நீ நினைச்சீனா தாகத்துக்கு தண்ணி தான் நான் கேட்டதை விட நீ என்ன செஞ்சிருப்ப, என்கிட்ட நீ தண்ணீர் கேட்டிருப்ப அப்படின்னு அவரை பத்தி எடுத்து சொல்றார். இன்னார் என்பதை அறிந்திருந்தாயாகில் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இப்போ அவளுக்கு ஒன்றும் புரியல, ஜீவ தண்ணீரா, நம்ம ஜனத்துக்கு தண்ணி மொண்டவாங்க, இந்த தண்ணீரை நம்ம குடிக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, என்கிட்ட நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா ஜீவ தண்ணீரே கேட்டுருக்கேன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அவருக்கு என்னாச்சு, குழப்பமாயிடுச்சான். அதற்கு அந்த ஸ்திரீ என்ன சொல்றான்னு பாருங்க, நம்ம வாசிக்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, ஒன்று கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமே இல்லை, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அவ மனுஷன் தானே, ஒரு மனுஷன் தானே. அப்ப அவன் நினைக்கிற சந்தேகத்தை சொல்றான். என்னன்னா, ஆண்டவரே, நீங்க வெறுமையா உட்காந்துக்கிறீங்க, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, பாத்திரமா இல்லை, மொண்டு தரத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பீங்கன்னு டவுட்ல கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு,
இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களையும் இதிலே குடித்ததுண்டே என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்லுங்க வார்த்தை ஜீவ தண்ணீர்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரியல இல்லையா? இந்த ஜீவ தண்ணீர் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் நீ ஜீவ தண்ணீர் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாகமே வராது, தாகமே எடுக்காது. அப்போ அவர் சொல்றா, இயேசு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த கிணத்துல நீ மொண்டு போற, எத்தனை காலம் மொண்டு வந்திருக்கிற, உனக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் நீ என்ன செய்யற, குடம் எத்தனை இந்த கிணத்துல எத்தனை போற. ஆனா நான் கொடுக்கும் தண்ணீர்ல உனக்கு தாகமே வராதுன்னு அவர் சொல்றாரு. அவர் தாகத்தை குறித்து சொல்ல, அவரிடத்துல என்ன இருக்குது? தீராத தாகம் இருக்குது, பாவமான தீராத தாகம். அந்த தாகத்தை தான் அவர் என்ன செய்யறாரு, போக்குறதுக்காக இப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகும். நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். உடனே அவளுக்கு ஆசை வந்துச்சு, ஆண்டவரே, நான் இங்க தண்ணியே முதல்ல வரக்கூடாது, எனக்கு தாகமே எடுக்கக்கூடாது, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் என்ன செய்யறானா, கேட்கிறானாம். இயேசு அவளை நோக்கி சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வாங்க. அவ வாயிலிருந்து என்ன வருதுன்னு முதல்ல விடுங்கிறாரு. நீ போய் ஜீவ தண்ணி நான் தரேன், நீ போயிட்டு என்ன செய்யற, புருஷனை அழைச்சின்னு வாங்க. அப்போ அதற்கு அவன் என்ன சொல்றான்னு படிக்கலாம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவரை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அவளுடைய தாக்கம் என்னவா இருந்தது? அத்தனை புருஷனை வச்சிருந்தாலும் அவளுக்கு புருஷன்ற தாக்கம் அடங்கல. அல்லேலூயா. இப்ப இந்த பாவமான செயலை தான் அவர் என்ன செய்யறாரு, சுற்றி காட்டுறாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய விதமான தாகம் இருக்கு. நிறைய பேர் ஆசையை சேர்த்து வைப்பாங்க, அவங்களுக்கு திருப்தியே வராது. இன்னொரு இடத்த வாங்கியிருந்தா நம்மளும் அது பக்கத்துலயே வாங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல சகோதரிங்களுக்கு பாருங்க, ஒருத்தர் நம்ம கிட்ட இருக்கும், நல்ல செல்வாக்கு இருக்கும், விதவிதமான நகைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அவ போட்டுக்கிற மாதிரி அதை விட பெருசா நான் வாங்கி நான் மாற்றணும்னு நினைப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட தாகத்தை தான் நான் தீர்க்க வந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ நமக்கு பண தாகம் இருக்குது, நகை தாகம் இருக்குது, மனம் மேல மனம் வாங்கி வீடு கட்டுகிற தாகம் நிறைய பேர் இருக்குது. அப்போ இந்த ஸ்திரீக்கு புருஷன் 5 புருஷன் வச்சோம், அவளுக்கு என்ன சொல்றா, எனக்கு புருஷன் இல்லைன்றான். அப்போ இந்த தாகத்தை தீர்க்க தான் அவர் வராரு. என்னிடத்தில் தாகம் தீர்க்கிறவன் என்ன செய்யறது, ஜீவ காலமா ஊறுகிற ஊற்றா இருக்கணும். அப்போ அவருடைய தண்ணீர் நம்ம சரீரத்துல ஊறுகின்ற ஊற்றா இருக்கும் போது நமக்கு இப்பேற்பட்ட தாகம்லாம் வராது. இல்லையா? அப்ப இந்த பாவமான தாகத்துக்கு ஆண்டவர் வந்திருக்கிறான்னு அவ அறிஞ்சு அவ என்ன செய்யறாளாம், அடுத்தது வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவளுடைய கதைய அவர் கூப்பிட்டு வச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்ப அதுக்காக தான் ஆண்டவர் அங்க வந்திருக்கிறாரு, இந்த பெண்ணுக்காக. இது ஒரு குணசாலியான ஸ்திரீ, இவளுக்கு உண்டான தாகத்தை நம்ம தீர்த்தமானா அவ அந்த ஊருக்கே அவ என்ன செய்வாளாம், ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. அல்லேலூயா. என்னுடைய கதைய தீர்க்கதரிசி சொன்னாரு,
நீங்களும் வந்து கேளுங்க. என்ன செஞ்சாலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே மேல் ஜாதி கீழ் ஜாதி உன்னிடத்தில் நான் வரக்கூடாது அப்படியெல்லாம் யாரையும் ஒதுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாவம் இப்போ வியாதிஸ்தனுக்கு தான் மருத்துவர் தேவை இல்லையா? அப்போ நல்லா இருக்கிறவனுக்கு தேவை கிடையாது. அப்போ நம்மளாம் யாருன்னா வியாதிஸ்தன் தான். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம தேடி வந்தாரு. அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்றா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்களுக்குள் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நான் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி தொழுவணுமா? உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்படி தொழுது கொள்ளலாம்? பயத்தோடும் நடுக்கத்தோட உண்மையோட ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த டைம்ல இங்க உக்காந்துட்டு இருப்பாருன்ட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆண்டவருக்கு கோயிலுக்குன்னு போனோன்னு தேவ பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? இருக்கிற வேலையெல்லாம் விட்டு என்ன செய்யறாங்க? ஓடி வராங்க. உண்மையாய் தொழுகிற காலம் வந்துருச்சு. ஆண்டவருடைய வருக சமீபம். ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா எபிரேயர் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நாம் படிச்சோம்னா படிக்கலாம். எபிரேயர் 12:17. ஏனென்றால் பிற்பாடு அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் தண்ணீரை விட்டு கவலையோடு தேடும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. இது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஏசா என்ன செய்யறான்? தன்னுடைய சுதந்திரத்தை தன்னுடைய தம்பி யாக்கோப்புக்கு அவன் என்ன செஞ்சான்? ஒரு கூழுக்காக அவன் விற்று கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பிற்பாடு என்ற நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதான். இப்போ நம்ம போறோம், நம்ம ஒரு காரியத்துக்காக போறோம், நம்ம ஒரு காரியத்தை எடுத்து செய்யறோம். இதால நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். பாவம் செய்யறவங்க பாருங்க, பாவத்தை செய்வாங்க. இதன் பின் விளைவு என்னன்னு அவங்களால என்ன செய்ய தெரியாது, யோசிக்க மாட்டாங்க. ஆனா பிற்பாடு என்ற நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அல்லேலூயா. பாவம் செய்யறவங்களுக்கு என்ன நடக்கும்னா, பாவத்தின் விளைவாக வியாதி வரும். அல்லேலூயா. சாபம் வரும். அல்லேலூயா. துன்பம் வரும், கஷ்டம் வரும். இந்த பிற்பாடு என்ற நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம பாவம் அழகா நமக்கு தெரியும், விசாலமான வழியை காட்டும். பாவம் செய்கிறவர்களுக்கு அது சந்தோஷத்தை தரும், அது ரொம்ப இன்பத்தை காட்டும். இப்படியெல்லாம் காட்டுகிற பாவத்தை அவங்க என்ன செய்வாங்க? விட்டு வரவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் காட்டுகிற வழி குறுகலான வழி. அப்போ இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பிற்பாடு நிலைமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நீ ஆண்டவரை தேடும் போது இப்போ நீ கஷ்டப்படுகிறாயா? நல்லது. பிற்பாடு நிலைமையில நீ ஆசீர்வாதமா இருப்ப. இல்லையா? அதுதான் சொல்றாரு. பிற்பாடு நிலைமையை குறிச்சு தான் இந்த சமரியா ஸ்திரீக்கு அவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் இருக்குது, நீ சரியாதான் சொன்ன, என் புருஷன் இல்லைன்னு. உனக்கு புருஷனே கிடையாது. 5 புருஷன் வைத்தா உனக்கு உன்னுடைய தாக்கம் என்ன செய்யல, தீரல. நான் தர உனக்கு ஜீவத்தண்ணி. அந்த ஜீவத்தண்ணி உனக்குள்ள ஊறுகிற ஊற்றா இருக்கும். இல்லையா? இந்த ஊற்று என்ன செய்யுமா, உன்னை பாவம்
பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இந்த ஊற்று என்ன செய்யும்? உனக்கு சமாதானத்தை தரும். அல்லேலூயா. திருப்தியான வாழ்க்கை தரும். அல்லேலூயா. திருப்தி இல்லாதன்னா ஒவ்வொருத்தரும் சாராயம் குடிக்கிறவங்க பாருங்க, முதல்ல பீடி பிடிப்பாங்க, அடுத்தது என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இருவாங்க. அந்த போதை பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஏத்தணும், இன்னும் கொஞ்சம் ஒரு பாட்டில் வாங்க அடிப்பாங்க. அது அடிச்சுதான் அதுவும் பத்தல, இதுவும் இன்னும் ஏறணும், இன்னும் 2 பாட்டில் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் மேல மேல ஊசி போட்டுக்குவாங்க, மாத்திரை போட்டுக்குவாங்க. இப்படியா என்ன செய்வாங்க, உங்களுக்கு பத்தல 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 பத்தலன்னு என்ன செய்வாங்க, ஆழமான பாவத்துல விடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என்கிட்ட வா, உனக்கு தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்ற நான் தரேன்றாரு. அல்லேலூயா. இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள இருக்கும்போது நம்மள என்ன செய்ய கூடாது, பாவம் செய்ய கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதய வாசல் அருகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீ எப்போ என்னை கூப்பிடுவேன், உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ உனக்கு இவ்வளவு தாகம் இருக்குது, இந்த தாகத்துக்கு என்னுடைய ஜீவ தண்ணீர் தான் உனக்கு மருந்து. அப்போ ஆண்டவர் பாவம் செய்கிறவர்களுக்காக தான் அவர் வந்தாரு. அநேக விபச்சார ஸ்திரிய அவர் என்ன செய்வாராம், தொட்டுன்னு போவாராம். அப்போ சீசர்கள் சொல்லுவாங்க, என்ன இவரு விபச்சாரிங்க மேல கையை வைக்கிறாரு. அவர் வச்ச உடனே அவர் என்ன செய்வாரு, அவர் பாவம் இல்லாதவரு, அவர் என்ன செய்யறாரு, பாவத்தை உணர்த்தும்படி நம்மள தொடுறாரு. அல்லேலூயா. அப்படி தொட்ட விபச்சாரிகளை என்ன செய்யறாங்களாம், தன்னுடைய பாவத்தை உணர்றாங்களாம். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் என்ன செய்யற, பாவத்தை உணரல, சந்தோஷமா இவன் வர அழகா இருக்கிறான், இவன் கூட நம்ம நல்லா இருக்கலாம், அவன் வரான் அவன் அழகா இருக்கிறான், இப்படியே தான் அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சான், ஆசை அதிகரிச்சு அதிகரிச்சு அவங்க பாவத்துக்குள்ளாக நல்லா மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் அந்த இடத்துல வந்து தொடுறாரு. அல்லேலூயா. தொட்ட உடனே அவன் என்ன செய்யறா, ஐயோ நான் இவ்வளோ பாவத்தை நான் செஞ்சேனாலும், பாவத்துக்கு என்ன செய்யறாலாம், அவ வருத்தப்படுகிறாள். வருத்தப்பட்டு என்னை தொட்டது யாருன்னு பார்க்கும்போது தான் ஆண்டவருடைய சுவிசேஷம், ஆண்டவர் வராரு, தொடுறது எல்லாம் அவ உணர்றாங்க. இல்லையா? அப்போ இப்படியா பிற்பாடுன்ற வாழ்க்கைக்குள்ள நமக்கு இயேசு வருவாரனா, ஆண்டவர் அந்த பிற்பாடு உள்ள வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் இந்த சமாரியா ஸ்திரீவுக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த பாவத்துல இருந்து அவளுக்கு விடுதலை. அவ போறா, அந்த கிராமம் முழுவதும் தீர்க்க தரிசியை நான் பார்த்தேன், அவருக்கு என்ன தண்டையில தான் உட்காந்துக்கிறாரு, நான் போனேன், என்ன தண்ணீர் கட்டாரு, நான் இப்படி சொன்னேன், அவர் சொன்னாரு ஜீவ தண்ணீர் நான் தர உனக்குன்றாரு, வாங்க எல்லாம் ஜீவ தண்ணீர் குடிக்கலாம், நம்மளுடைய தாக்கம் தீர்க்கும், தீர்க்கதரிசி எனக்கு இத்தனை புருஷன் இருக்குதுன்னு அப்படியே சொன்னாரு. அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொன்னாலாம், அவ பிரஸ்தாபம் பண்ணினாலாம். அல்லேலூயா. 34வது வசனத்தை நாம் படிக்கலாம். யோவான் 4ல 34வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகள் முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவருடைய கிரியை என்ன செய்யணும், அவருக்கு தெரியும் வந்த நோக்கம். நான் வந்த நோக்கம் என்ன, நான் என்ன இங்க செய்யறேன், தேவனுடைய சித்தத்தின்படி நான் என்ன செய்யணும், ஒரு ஆத்மா கூட வீணா போகக்கூடாது. இந்த தேசத்துல இந்த ஸ்திரீ அவர் உள்ளத்தை பாக்குறாரு, எதெல்லாம் ஆண்டவருக்கு வரக்கூடிய உள்ளம் அவருக்கு தெரியும். இல்லையா? அவர் என்ன செய்யறாரு, அந்த உள்ளத்தை பார்த்து என்ன செய்யறாரு, அவர்களுக்காக அந்த 12ஆம் நேரத்துல மத்தியான வேலையில அவர் தான் செய்யறாரு, காத்து கொண்டு அவளுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் நமக்கும் அவர் காத்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யும் போது நம்மளுக்கு என்ன செய்யறாரு, அவர் எந்த வழியில அவளை தொடருது, எந்த வழியில இவனை தொடருது. அப்போ ஒருவரையும் ஆண்டவர் விட்டு போக மாட்டாராம். ஏன்னா அவருடைய கிரியை செய்வதுதான் அவருடைய காலமா இருந்தது. அவர் சொன்னபடி நானு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக வந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா.
அதே வசனத்துல 27வது வசனத்தை பார்க்கலாம், படிக்கலாம். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்ரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர்கள் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. இப்போ ஆண்டவர் ஒரு ஸ்திரீயோட பேசுறாருன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க தேவனை சந்தேகமும் படல, அவர் என்ன செய்ய வந்தார்னு அவருக்கு தெரியும். உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி, அவர் செஞ்ச அற்புதங்க அவங்க பார்த்தாங்க. ஸ்ரீயோட பேசுறாருன்னா அந்த ஸ்ரீக்கு விடுதலை. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரோட பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க என்ன செய்யலையா, அவர்களை கேட்கவில்லை. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எங்களை விட்டு நீங்க இங்க தனியா கந்தாண்ட உட்காந்துருக்கீங்க அப்படின்லாம் கேட்கல. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறது நிஜம்னு என்ன செஞ்சாங்க, சீஷர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இப்படித்தான் நம்ம அநேக இடத்துல நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை விட்டு ஆண்டவர் தேடி வர நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவரை விட்டு தூரமா போயிடும். தூரமா போகும்போது நமக்கு என்ன செய்யுது, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பிசாசு பிடிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்கிற நேரத்துல அவ வராத இருந்தானா, அவ தேவனால இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இருக்க முடியாது, அவ மனச தேவன் மாத்தி இருக்க முடியாது, அவருடைய பாவத்தை உணரத்தக்க வார்த்தையும் பேசி இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த ஸ்ரீக்கு அந்த தாபத்தை அவர் என்ன செஞ்சாரா, விட்டாராம். அவ பாருங்க, அந்த கிராமத்தையே அவ தேவன் தொட்டு ரட்சித்தாரு. அவர் நிமித்தம், அந்த ஒரு ஸ்ரீ நிமித்தம் அந்த கிராமமே தொட்டு ரட்சிக்கப்பட்டதான். ஆண்டவர் இப்படிதான் தகுதியுள்ள ஆத்மாக்களை தேர்ந்தெடுப்போம். இல்லையா, உன்ன நிமித்தம் எனக்கு என்ன தேவை அதை வந்து அவர் என்ன செய்வாரா, பூர்த்தி செஞ்சுக்கிறார். உன் நிமித்தம் ஒரு 5 ஆத்மா வருதா, அப்போ அவரு ஒரு ஆத்மாவதாலே பரலோகம் களி கொடுத்துன்னு சொல்றாரு. ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலே பரலோகம் களி செஞ்சுன்னு சொல்றாரு. இப்படிதான் ஏசா என்ன செஞ்சா, தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய தம்பிக்கு விட்டு போனான். அவன் நினைக்கல, அன்னைக்கு இந்த ஒரு கூழுக்காக நம்ம தகுதியானது நம்ம விற்கிறோமே, நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு அவன் நினைக்கல. பின்னாடி அவன் வருத்தப்பட்டான். ஆனாலும் சுதந்திரித்து கொள்ள முடியல. ஏன்னா வேதாகமத்துல சொல்லுது, ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லப்படுகிறது. அப்போ ஏசாவின் தேவனும் சொல்லப்படுது. ஏன்னா அவனுடைய சுதந்திரத்தை என்ன செஞ்சாரு, சிரேஷ்ட புத்திர பாகத்தை அற்பமா எண்ணி என்ன செஞ்சாரு, அற்பமா எண்ணி என்ன செஞ்சனா தன்னுடைய தம்பிக்கு விட்டுட்டு போனான். இல்லையா, இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை அற்பமா நினைக்கிறோம். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம அற்பமா நினைக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை அற்பமா நினைக்கிறோம். வீட்டுல போனா நம்ம என்ன செய்யறோம், வேத வசனத்தை நம்ம மறந்துட்டு என்ன செய்யறோம், பழைய கஷ்டத்திலையும் பழைய புலம்பலையும் நம்ம என்ன செய்யறோம், போய் ஆண்டவர் சொல்றாரு, பிற்பாடு நிலைமை உண்டு இல்லையா. இந்த பிற்பாடு நிலைமையில உன்னை எந்த ஸ்தானத்துல நம்ம நிறுத்த போறோம் நமக்கு தெரியும். இல்லையா, எல்லா காரியத்துக்கும் பிற்பாடுன்ற ஒரு நிலைமை உண்டு. இல்லையா, நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்போம். இன்னைக்கு தேவன் சமாரியா ஸ்திரீக்கு அவளுடைய ரட்சிப்புக்கு காரணமா இருந்த தேவன் அநேகரை இன்றைக்கு தொட்டு ரட்சிக்கணும். அதுக்காக நான் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு நேரமாக தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டோம். ஒரு ஸ்திரீயுடைய அவள் செய்த அந்த பாவத்தை தேவன் என்ன பண்ணாரு, உணர்த்தினார். உணர்த்தி ஒரு கணவரோடு நம்ம வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்தான் இது ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அல்லேலூயா. நம் தேவையில்லாத அநேக ஜனங்க பிசாசனுடைய பிடியில என்ன பண்றாங்க, அகப்பட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடி வரார். நம் தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம் ஏதாவது பாவங்கள் செய்திருக்கலாம், வாயின் வார்த்தையினால் மற்றவர்களை திட்டி இருக்கலாம், மற்றவர்களை நாம் என்ன பண்ணியிருக்கலாம், புறம் பேசியிருக்கலாம்,
மற்றவருடைய வேதனை படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கேலி கூட செய்திருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யாதபடி நாம் பரிசுத்தத்தோடு வாழும்படியாக தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு இந்த நாளிலே நமக்கு தெளிவாய் அவர் பேசினார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தாவே எங்களோடு இருந்து பாடலை ஆசீர்வதித்து உடைய வசனத்தை மக்களுக்கு ஆண்டவரே தெளிந்த புத்தியோடு உடைய வார்த்தை அவர்கள் வார்த்தைகளை இருதயத்திலே பதித்துக் கொள்ளும்படியாக உடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ரட்சியும். அவர்களை பிசாசினுடைய பிடியில் போகாதபடி நீர் அவர்களை ஆண்டவரே மீட்டெடுத்து அவர்களை ரட்சிப்பை தந்து ஆண்டவரே வருகிற காலங்களிலே அப்பா உடைய ராஜ்யத்துக்கு அவங்களை வந்து சேர்ப்படி உதவி செய்வீராக. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா இங்க இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே அறியாத மக்கள் அப்பா அவர்கள் எல்லாரையும் நீர் ஒருசையாய் மன்னித்து அவங்களை ஆண்டவரை ரட்சிக்கப்படும்படியாய் நீ உணர்த்தும். ஆண்டவரே, இந்த ஒளிபரப்பு மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய வார்த்தை அவருடைய இறுதிகளிலே ஆண்டவரே அப்பா நாம் செய்வதெல்லாம் தவறு என்று உணரும்படியாய் உடைய நாமத்தை தேடுகிற பிள்ளையாய் நீ மாற்றும். வந்தவர்களை கர்த்தாவே வெறுமையாய் போகாதபடி நீர் ஆசீர்வாதத்தோடு ஒரு மனம் ரம்பயத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே கடந்து போகும்படியாய் நீ செய்த உதவிக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். உடைய சபையில வந்த உடைய ஆண்டவரே ஜனங்களை நீர் ஆசீர்வதியும், எல்லாரையும் ஆசீர்வதியும், குடும்பமாய் தனித்தனியாய் நீ ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை அதிசயமாய் நீ நடத்தும், நீ நடத்துவீர். என்னுடைய தேவைகளை சந்தியும், எங்களுக்கு சமாதானத்தை குடும்பங்களுக்கு தாரும். ஆண்டவரே, பிள்ளைகளால் படுகிற பாடுகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மீண்டுமாய் ஒருசையாய் கர்த்தாவே ரட்சிக்கப்படும்படியாய் உதவி செய்யும். பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும்படியாய் நீ உதவி செய்வீராக. எல்லா விண்ணப்பத்தையும் இப்படி பாதபடியிலே வைக்கிறோம். பொறுப்படுத்து நடத்தும். துதி கன மகிமெல்லாம் எடுக்கிற மீட்பராகிய இயேசு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் தேவன் வருகை மட்டும் உங்களோடு எப்போது இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. இல்லையா? Yeah.